Bonjour les amis, vanakkam நண்பர்களே. La recette du jour, c'est le chapati au poulet. Le chapati, c'est une galette de pain indien sans levure. இன்னைக்கு கோழிக்கறி திணிக்கப்பட்ட சப்பாத்தி செய்யலாம் வாங்க. J'ai pris 1 kg de farine de blé type 45, peu importe si c'est 55, et je rajoute une cuillère à soupe de sel. 1 kg மைதா மாவில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். Je mélange sel et farine ensemble à l'aide d'une cuillère. ஒரு கரண்டியால் உப்பையும் மைதா மாவையும் நல்லா கலந்து விடுங்க. Si vous ne prenez pas le temps nécessaire pour mélanger farine et sel correctement, alors le chapati qui sera réalisé par votre soin sera trop salé d'un côté et fade de l'autre ou vice versa. Je rajoute à présent l'huile. L'huile c'est 5 cuillères à soupe. இந்த மைதா மாவையும் உப்பையும் சேர்ந்து நல்லா கலந்துடுங்க முதல்ல கரண்டியால். அதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன்னு எண்ணெய் ஊற்றி அதையும் இப்போ சேர்த்து கலக்கணும். நீங்கள் முதலே உப்பும் இல்லை மைதா மாவுலையும் நீங்கள் கலக்கலைன்னா அது போய் ஒரு பக்கமாக நின்றுக்கும் உப்பு. அப்புறம் நீங்கள் சாப்பிடும் போத ரொட்டி செஞ்சு சாப்பிடும் போத சப்பாத்தி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உப்பு கறிக்கும், ஒரு பக்கம் உப்பே இருக்காது. அதனால் முதலே நல்லா கலந்துடுங்க. அப்போ தான் உப்பும் மைதா மாவும் சேர்ந்து கலந்துருக்கும். On mélange encore une fois. இன்னொரு வாட்டி கலந்து விடுங்க. À présent, abandonnons la cuillère et mettons la main à la pâte. இப்போ கரண்டி எடுத்து வச்சுட்டு கையை போட வேண்டியது தான். மாவு பிசைறதுக்கு கையால் தான் நல்லா வரும். Pour faire le chapati, il faut toujours doser l'eau. Il faut verser une petite quantité puis pétrir encore une petite quantité. Ainsi, j'ai versé en totalité 425 ml d'eau. Ne faites surtout pas l'erreur de verser en un coup la totalité de l'eau nécessaire pour cette farine. Il faut prendre le temps d'aller doucement, comme ça le chapati sera réussi. தண்ணியை சப்பாத்திக்கு எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள். நான் தோக்கம் ஒரு 100 மில்லிலிட்டர் கொஞ்சம் ஊற்றுனா, அதுக்கப்புறம் இன்னொன்று 100 மில்லிலிட்டர் ஊற்றுனா, இப்படியே நான் கணக்கு வச்சதில் 425 மில்லிலிட்டர் அளவுக்கு இந்த 1 கிலோ மாவுக்கு தேவைப்பட்டது. கூட குறைச்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த மாவை பொறுத்தும் இருக்குது. அதனால் நீங்கள் செக் பண்ணி ஊற்றிக்கோங்க. Voilà les amis, la pâte elle est prête. Il faut juste verser une cuillère à soupe d'huile pour badigeonner la pâte. Comme ça va pas sécher. மாவு ரெடி ஆகிடுது. அது மேலே ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு மீண்டும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சிட்டு அதை அப்படியே அழகாக ரவுண்டாக ஆக்கி மேலே ஒரு துணி போட்டு ஒரு வாரமாக வச்சிட வேண்டியது தான். J'ai encore repétri la pâte, puis je couvre le bol d'un torchon et je l'oublie pour l'instant. Je vais aller faire la farce. Pour faire la farce, j'ai sorti 4 pommes de terre et 4 oignons plus ou moins grands. Je vais les couper à présent. சப்பாத்திக்குள்ளே வைக்க போகிற திணிக்கு நான் 4 உருளைக்கிழங்கும் 4 வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ கட் பண்ண போகிறேன். Je coupe l'oignon en tout petit bout. வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. Coupez les pommes de terre en toutes petites cubes. உருளைக்கிழங்கை குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணிவிடுங்க. Voilà, pommes de terre et oignons sont prêts. உருளைக்கிழங்கமும் வெங்காயமும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. Je dépose dans une poêle oignons et pommes de terre coupées. ஒரு ஃப்ரையிங் பேனில் வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது அதில் போட்டுடுங்க. J'ai sorti 400 grammes d'escalope de poulet. 400 கிராம் அளவுக்கு கோழி மார்சதை எடுத்து வச்சுருக்கேன். Je découpe les escalopes d'abord en fines lamelles, puis en tout petits bouts, comme l'oignon et les pommes de terre. இந்த மார்சதையை முதல் நீட்டு வாக்கில் விட்டுட்டு அப்புறம் குட்டி குட்டியாக அந்த மாதிரி நறுக்கிடுங்க. Maintenant, je dépose les escalopes coupées dans la poêle. இப்போ அந்த ஃப்ரையிங் பேன்லேயே இந்த கறி கட் பண்ண கறியும் போட்டுடுங்க.
Si vous êtes végétarien, vous pourrez sauter cette étape et garder que les pommes de terre pour la farce. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கறியை போடாதீங்க. போடாமல் வெறும் அந்த உருளைக்கிழங்குலேயே கூட அந்த திணியை செஞ்சு வச்சுக்கலாம். Je rajoute 2 cuillères à café de sel, 2 டீஸ்பூன் உப்பு போட்டுடுங்க. Comme épices, j'ai mis de l'ail moulu, de gingembre moulu, de piment fort moulu, chacune demi cuillerée à café, ainsi que curcuma, un quart de cuillère à café. நான் போட்ட மசாலா தூள் வந்து 1/2 டீஸ்பூனு வெறும் மிளகாய் தூள், இஞ்சி தூள், பூண்டு தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டேன். அது போதுமானது. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் அதிகப்படியாக நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்கு இது போதுமானது, அதனால் நான் குறைவா போட்டால் ரொம்ப காரம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு தான் குறைவா போட்டேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. Si vous voulez que votre farce soit encore plus relevée, alors ajoutez-y encore un peu plus du piment fort moulu. நீங்கள் என்னோடய வீடியோலாம் முதலேருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வெறும் மிளகாத்தூளை ரொம்ப குறைவாக தான் போடுவேன். ஏன்னா இங்கே கடையில் வாங்குகிற தூளை தான் நான் போடுறேன். முந்திலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஊர்லேருந்து தூள் வரும். அது வந்து எங்கள் மாமியார் வந்து வெயிலில் காய வச்சு மஷினில் கொடுத்து அரைச்சி பக்குவமாக செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க இப்போ உயிரோடு இல்லை. அவங்க கொடுக்குற தூளில் நான் தைரியமாக போடுவேன். 2 போட்டு கரண்டி கூட போடலாம். ஏன்னா கரெக்டான காரமாக இருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். இப்போ கடையில் கிடைக்கிறது தான் நான் போடுறேன். Je mélange à l'aide d'un spatule la totalité de tous les ingrédients et les épices. ஒரு கரண்டியால் எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. Je verse 5 cuillères à soupe d'huile végétale, 5 tablespoons எண்ணெய் ஊற்றிடுங்க அது மேலேயே. Une fois de plus, je mélange l'ensemble avec ma spatule. அந்த கரண்டியால் இன்னொரு முறை வந்து நல்லா கலந்துருங்க. எண்ணெய் எல்லாமே கலந்துடணும் அதில். Je dépose la poêle sur le feu. இந்த பேனை அடுப்பு ஆன் பண்ணி வச்சுடுங்க. Il faut ainsi remuer de temps en temps jusqu'à entière cuisson. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விடுங்க, ஃபுல்லாக வெந்து வர வரைக்கும். Laissez cuire sous couvercle, மூடி போட்டே வேக வைங்க. J'ai repris la pâte qui était au repos, j'ai retravaillé, puis j'ai fait des petits pâtons. J'en ai fait 18 boules. மீண்டும் அந்த மாவை எடுத்து மீண்டும் பிசைஞ்சு அதுக்கப்புறம் அதிலேருந்து 18 உருண்டை செஞ்சு ஒரு இடமா வச்சுடுங்க. J'ai rangé les pâtons dans le grand saladier et je vais le couvrir d'un torchon. இந்த 18 உருண்டையும் எடுத்து அந்த பெரிய பவுல்லே போட்டுட்டு மேலே துணியை போட்டு மூடிட்டு உருளைக்கிழங்கு வேலையை போய் பார்ப்போம். Il faut remuer un long moment les pommes de terre et le poulet, puis couper le feu et laisser refroidir. இந்த கறி உருளைக்கிழங்க ரொம்ப நேரமாக கிளறிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வந்து ஆற வைங்க. எடுத்துகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைங்க. Pour commencer, je vais battre 2 œufs que je vais garder pour napper les chapatis. இப்போது 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா அடித்து வச்சுக்கிறேன். இது இப்போ தொடக்கத்துக்கு அந்த சப்பாத்தி மேலே தடவுறதுக்கு. அப்படி பத்தலைன்னா அதுக்கப்புறம் வேறு முட்டையை போட்டு நம்ம திருப்பி அடித்து வச்சுக்கணும். எல்லா முட்டையும் ஒரேடியாக உடச்சி ஊற்றி அடித்து வீணாக்க வேணாம். À présent, je suis en train de fariner le tapis sur lequel je vais étaler la pâte. இப்போது அந்த ஷீட் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன், பிளாஸ்டிக் ஷீட்டு. அது மேலே தான் நான் இப்போது அந்த சப்பாத்தி உருட்ட போகிறேன். அது மேலே கொஞ்சம் மைதா மாவு போட்டுட்டேன் ஒட்டாமல் வரத்துக்கு. இப்போ வந்து சப்பாத்தியை வந்து உருட்ட வேண்டியது தான். Pour faire ce chapati, je vais étaler la pâte de façon à former une galette de 2 mm d'épaisseur au moins au diamètre voulu. சப்பாத்தி அந்த மாதிரி தேய்க்கும் போது 2 mm அளவுக்கு மொத்தம் இருந்தால் போதுமானது. ரொம்ப மெலிசாக உருட்ட வேண்டாம். Une fois la galette réalisée, je vais mettre un peu d'œuf battu sur toute la surface de la galette. மாவை இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் முட்டையை தடவி விட்டுடுங்க. ஒரு ப்ரெஷ்ஷால் அது ஃபுல்லாக தடவிடுங்க. Je dépose un peu de farce qui a bien refroidi et je vais fermer la galette. Je le dépose ici, vous avez vu, un peu sur le bord, et puis je vais juste fermer comme il y a l'œuf par-dessus.
ça va se coller automatiquement, on n'a pas besoin de mettre de l'eau, donc c'est parfait. ஒரு பகுதி சப்பாத்தியில் என்ன செய்யுங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கு கோழிக்கறி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை கொண்டு வந்து வச்சுட்டு இதை அப்படியே மூடிட வேண்டியது தான். நீங்கள் தண்ணிலாம் போட தேவையில்லை, ஓரம் ஒட்டுறதுக்கு ஏற்கனவே முட்டை போட்டு தொட்டு அதை அப்படியே ஒட்டிக்கும். கையால் மட்டும் கொஞ்சோண்டு விரலால் அழுத்தி விட்டுடுங்க, போதுமானது, திறந்துக்காது. Il faut juste appuyer à l'aide de votre doigt les bords pour que ça se décolle pas, mais normalement ça se décollera pas vu que l'œuf est là, ça va se coller automatiquement. Je laisse chauffer une poêle sur le feu. அடுப்பில் ஒரு பேனை தூக்கி வைங்க, நல்லா சூடு ஏறட்டும். Je verse une cuillère à café de l'huile végétale. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க அந்த பேன் மேலே, அப்புறம் அதை நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. Je nappe l'huile sur toute la surface, puis je dépose la pâte que je viens de confectionner avec sa farce. Je nappe la pâte d'œuf et une fois retournée, il faut que je nappe derrière aussi. Comme ça, le chapati sera nappé d'œuf des deux côtés. இப்போது அந்த ப்ரெஷ்ஷால் முட்டையை தொட்டு இந்த பக்கம் சப்பாத்தியில் தடவிடுங்க. அப்புறம் திருப்பி போட்டுட்டு பின்பக்கமும் தடவிடணும், ரெண்டு பக்கமும் முட்டை இருக்கணும். Pour retourner de temps en temps le chapati continuellement afin qu'il soit bien cuit. Voilà, j'ai mis encore un tout petit peu d'huile et il faut juste que je retourne. Vous allez voir combien de fois je retourne et tout. Après, une fois que le chapati est prêt, c'est bon, on peut commencer à manger. இப்போ கரண்டி எடுத்து சப்பாத்தியை திருப்பி திருப்பி போட்டு நல்லா சப்பாத்தியை வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான், அப்புறம் சாப்பிட வேண்டியது தான். Voilà, le chapati est prêt. Chapati ready ஆயிடுது. Au total, j'ai pu réaliser 15 chapati avec farce. மொத்தம் 15 சப்பாத்தி வந்துச்சு. அந்த திணி இந்த அளவுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீதி 3 மாவு மீந்துடுது, 3 உருண்டை. அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி 6 உருண்டையாக்கி அதில் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி சின்ன சின்னதாக செஞ்சு வச்சுட்டேன். Me restait 3 pâtons que j'ai divisés en 2. En tout, ça m'a fait 6 petits pâtons avec lesquels j'ai fait des chapatis neutres. Ce que vous voyez à l'écran, c'est des chapatis que j'ai fait. Voilà, si vous aimez mes vidéos, alors n'oubliez pas de vous abonner si ce n'est pas déjà fait et parlez-en autour de vous. Merci beaucoup les amis. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலியில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். Merci les amis d'avoir vu cette vidéo. Je vous dis à bientôt pour une prochaine fois.